எனக்கு வந்து நாஞ்சில் விஜயனை பற்றி கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த கேஸ் நான் கொடுக்கவே இல்லை. அவர் என் கூட பேசணுன்றதுக்காக மட்டும்தான் நான் கொடுத்தேன். இதனால் மீண்டும் மீண்டும் நாஞ்சில் விஜயனை பற்றியும் என்னை பற்றியும் ரொம்ப தவறாக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. இதனால் மற்றவங்களுக்கு நான் இதை பிஸ்னஸாக ஆக்க விரும்பலை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அட்வொகேட் சார் என் கூட பேசினாங்க, நாஞ்சில் விஜயம் சமரசம் பேசுகிறாருன்ட்டு. நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி விஜய், நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தீங்க, தயவுசெய்து மன்னிப்பு கேட்காதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை கேட்காம இது மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட போனதுக்கு நான் உங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட பேசுவீங்களா பழகுவீங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் உங்களை காதலிச்சது உண்மையானது. அதனால கடவுள் பார்த்துக்கிட்டோம். மனசான்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த கடவுள் எனக்கு உண்மைன்னா நான் ஜெயிக்கட்டும். ஏன்னா என் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி, ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு எப்படியோ போயிடுவாங்க. பட் அந்த வலி வேதனை வந்து எனக்கு மட்டும்தான் ஒரு திருநங்கையாக உங்களை காதலிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு தெரியல. தயவு செய்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாருமே இதுக்கப்புறம் ப்ரூஃப் வச்சுக்காம இருக்காதீங்க. தயவு செய்து யாருன்னா லவ் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, செக்ஸியாக கூட எடுத்து வச்சுக்கோங்க தயவு செய்து. ஏன்னா இல்லைன்னா என்ன மாதிரி வந்துட்டு கேவலமாக நிற்கணும், அது மாதிரி யாருமே துணை இல்லாமல். அதனால வந்துட்டு இதோட இந்த விஷயத்த நான் வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணலான் இருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. விஜய், நான் உங்களை இப்பயும் காதலிக்கிறேன் மனசார. நீங்கள் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.